இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாருவோட சிம் கார்டு கிடைச்சிருக்கு. அதுல இருந்த கால் ஹிஸ்டரியை செக் பண்ணதுல அன்னைக்கு நைட்டு சாரு உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு அதுவும் அந்த நேரத்துல சாரு எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணணும்? சாரு, சொல்லுமா. தூக்கத்துல உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுமா. சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்போ ஃபோன் பண்ணி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா தானே பேசின. திடீர்னு உனக்கு என்னாச்சு? ஜானகி பெரியம்மா, தனா, மாயா இப்படி எல்லாரும் வந்து மாயா சீனுவை பிரிச்சிடாத, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியும் மிரட்டியும் கேட்டாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன குழப்பம்? இல்லம்மா, அவங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. இத பாரு, நீ சீனுவ விரும்பின. நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைக்கிறப்போ உன் கழுத்துல சீனு தாலி கட்டுற வரைக்கும் இந்த குழப்பம் இருக்கதான் செய்யும். கல்யாணம் முடிஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும். அதனால மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்த தூங்க. அப்பதான் கல்யாண பொண்ணா முகம் பார்க்க லட்சணமா இருக்கும். சரியா? இங்க பாரு, ரகுராம் தான் குடும்பத்தையே எதிர்த்துட்டு உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாரு. இப்ப போய் இந்த கல்யாணம் நீ வேண்டான்னு சொன்னா நீ அவர் கோவத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். பாத்துக்கோ. அவருக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன்னு அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் முழுக்க உன் முகத்துல முழிக்க கூட மாட்டாரு. இத பாரு, அவரு உன் மேல வச்ச பிரியத்தையும் நம்பிக்கையும் காப்பாத்தணும்னா நீ சீனுவ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கே என்ன பிரச்சனை வந்தாலும் அவரு பாத்துப்பாரு. என்ன புரிஞ்சுதா? இத பார் சாரு, உன் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு. தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு உன் அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவரு ரொம்பவே அப்செட் ஆயிடுவாரு. அவருக்காவது நீ சீனுவ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன ஓகே தானே? நீங்க வந்தது யாருக்காவது தெரியுமா? இல்ல, யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ எப்படி வந்தியோ அப்படியே வீட்டுக்கு போயிடு. என் அண்ணனை கொண்டு வந்து விட சொல்லவா? வேண்டாம், நானே போயிடுறேன். சரி, நான் வரேன். சரி, பத்திரமா போயிடு. இதான் சார் அன்னைக்கு நடந்தது. கல்யாணமே வேணான்னு சொன்னா இல்ல கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவகிட்ட நல்ல புத்தி சொன்னேன்னு சொன்னத என்னால ஏத்துக்க முடியலையே. சார், சாரு வந்தாலான்னு கேட்டீங்க. அவ வந்து என்ன பேசினான்னு என் தங்கச்சி சொல்லிருச்சு. இதுக்கு மேல நீங்க சந்தேகப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஓ, கேள்வி இங்க கேட்டா பதில் இங்க இருந்து வருதோ? உங்களை சந்தேகப்பட நிறைய காரணம் இருக்கு. ஒவ்வொன்னா சொல்லட்டுமா? உங்களுக்கும் ரகுராமுக்கும் ஆகாதாமே. அவரையும் அவர் குடும்பத்தையும் பழிவாங்க பல தடவை முயற்சி பண்ணதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அது உண்மையா? ரகுராமுக்கும் எங்களுக்கும் பகை இருக்கிறது உண்மைதான் சார். ஆனா சாருவ கொலை பண்ணிருக்காங்க. சாரு லிங்கத்தோட பொண்ணு. லிங்கம் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அவரு பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன். ரகுராம கேட்டாலும் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கதான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணன்னு சொல்றாரு. சந்தேகத்தின் பேர்ல நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அவரை சிக்க வைக்கிறது தான் உங்க பிளானாவே இருந்தா? சார், ரகுராமையும் சீனவையும் சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணல. சாரு கைப்பட எழுதின லெட்டர் வச்சுதான் அவங்கள கைது பண்ணிருக்காங்க. அந்த லெட்டர் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்துச்சு. தற்கொலைனா அந்த லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. ஆனா கொலைங்கிற பட்சத்துல தான் கொலை செய்யப்பட்ட பெண்ணு எப்படி அந்த லெட்டரை கைப்பட எழுதிருக்க முடியும்? அப்படி எழுதி பிளாஸ்டிக் கவர்ல எப்படி போட்டுக்க முடியும்?
ரகுராம் கொலையாளின்னு நீங்க இப்பதான் வாக்குமூலம் கொடுத்தீங்க. ஐயோ சார், ஒரு போலீஸ் ஆபீசரா நீங்க யார வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனா சாரு கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுதான் சார் உண்மை. கான்ஸ்டபிள், சாரு கையில கிடைச்ச பிரேஸ்லெட் இது உங்க 2 பேர் கையிலயும் போட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ம். இது பத்தல சார். சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க மேடம். ச்சே, கொஞ்சம் லூசா இருக்குல்ல? கான்ஸ்டபிள்ஸ் சார். வீடு ஃபுல்லா கொஞ்சம் செக் பண்ணுங்க. எஸ் சார். சார் எதுவுமே கிடைக்கல சார். இல்ல சார், எதுவுமே கிடைக்கல. சீக்கிரமே கொலையாளியை கண்டுபிடிப்பேன். கான்ஸ்டபிள்ஸ், இதை எந்த கடையில செஞ்சதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க வெளியூரோ வெளிநாடோ போக கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ம். அண்ணன், அந்த ரகுராம சிக்க வைக்கலாம் நினைச்சா இந்த ஆள் இந்த கேஸ்ல நம்மள இழுத்து விட்டுருவான் போல இருக்கே. சாரு பாடியை எரிச்சிருந்தாலாவது நம்ம எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருந்திருக்கலாம். நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு உடனே ஒரு பெரிய லாயரை ஏற்பாடு பண்ணணும்னு. சரிம்மா, நிச்சயமா ஏற்பாடு பண்ணிடலாம். நான் பண்ண பாவத்தினால என் ஆத்மா சாந்தி அடையல பெரியம்மா. அதனாலதான் இப்படி பேயா சுத்திட்டு இருக்க. உன்னை யாரும்மா கொன்னது?